திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது என்னுடைய மனைவியை சேரும் நேரத்தில் உனக்கு 4448 வியாதிகள் தலை சிறந்த வியாதியான என்று சொல்லக்கூடிய நோயானது தொடர வேண்டும். அந்த நோயானது எப்படி போக வேண்டும் என்று கேட்க அரக்க குடத்திலே பிறந்து அவனானவன் அந்த ஈஸ்வரியோடு சமர் செய்யும் பொழுது அவருடைய ஆயுதத்தினால் மார்பை பிறந்து அந்த உதிரமானது உன் மீது பட்டா இந்த சாப விமோச்சனமாகும் என்று சொல்கிறார்களே, இது எப்பொழுது நடக்கும்? ஆண்டவா, என்னுடைய குழந்தைக்கு எந்த சாபமும் அது நிறைவேற கூடாது. எந்த சாபமா இருந்தாலும் அது எனக்கு வரட்ட இறைவா. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தவள் 10 மாதம் அடி சுமந்து படாத பாடுபட்டு இறைவனிடம் போராடி அவனிடம் வாதாடி வெற்றி வேறு நிலத்திற்கு மறுபிறவை கண்டி மாறாத துயர்ந்த ஒரு குழந்தை ஒரு தாயார் பெற்றெடுத்தார். பாவி 10 மாசம் சுமந்து பெற்க விட்டாலும் இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு கணமாக இருந்த ராஜா உனக்கு சாபம் இந்த பாவி எப்படி அப்பா அதை சகித்துக் கொண்டு இருப்பேன் ராஜா. அம்மா, இந்த பாவிக்கு இந்த நிலைமை வரும் என்பதை நான் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் இப்படி அழுது கொண்டிருக்கேன், என் தாயானவள் என்னை பார்த்து கொண்டிருப்பாள். அம்மா, தாயில்லாத அனாதையாக நடுத்தெருவில் இருக்கிறேனப்பா. பாவி ஆறுதல் சொல்ல ஓடோடி வர மாட்டாயா? இந்த கொடுமையெல்லாம் அனுபவிப்பேன் என்று தெரிந்துதான் உண்மையாகவே உயிரையே விட்டு விட்டாயா தாயே? இந்த பாவிக்கு ஆறுதல் சொல்ல வர மாட்டாயா? 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெற்றெடுத்து சாமி என்னைக்குமே நீதாய பூமி. தொட்டில்
பங்கு போட்டு காலத்துக்கு வறுமையிலே கலங்கி நின்றழுதனா கரசேர வேணும்னு கடவுளை நீ தொழுதே கடவுளை நீ தொழுதே ஆணி வீரணி இருந்தே சுமதாங்கி கல்ல போல ஏன் சுமைய தாங்கிக்கிட்டே சுமதினி கோயப்பட்டே சரிசமமா பாடுபட்டே காலத்துக்கு கப்ப கூட சரிசமமா பாடுபட்டே கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்டு வண்டிக்கென வாங்கியிருந்தா அடைச்சி தீருமம்மா போனருமா பாசத்தை பட்டிய போனருமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரே பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரே நீராண்டு சொல்லி தெரியணுமா ஓ அம்மா ஓ கோடி தெய்வம் உனக்கு ஈராகுமா தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி ராஜா, இந்த பாவி வயிற்றில் எதற்காக பிறந்த இந்த பாவி உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேனே உன்னை வளர்க்கவோ இந்த பாவிக்கு கதி கிடையாது விதி கிடையாது யாரும் இல்லாத அனாதையாக இருக்கக்கூடிய நான் உங்களை எப்படி அப்பா வளர்க்க போகிறேன் ராஜா இந்த உலகத்தில் அதோ பறந்து வரக்கூடிய பறவைகள் கூட அதன் இடத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதா இந்த பாவி உங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்கவே இல்லைடா ராஜா கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள் இந்த பாவி நினைவித்தெரிந்த நான் இருந்த தெய்வத்திற்கு பூஜை செய்து கொண்டிருந்தேன் அந்த தெய்வம் கூட இந்த பாவியை கைவிட்டு விட்டதே இறைவா கைவிட்டு விட்டது இந்த உலகத்தில் எந்த தாயுமே செய்யக்கூடாத காரியத்தை இந்த பாவினை செய்ய போகிறேன் இந்த குழந்தை இந்த உலகத்தில் இந்த இடத்தில் வாழவே முடியாது இந்த பாவியால வளர்க்கவும் முடியாது அதோ தெரிகிறதே நதிக்கரை இந்த நதிக்கரையில என்னுடைய பிள்ளைகளை விட்டு விடுகிறேன் ராஜா அந்த ஆண்டு விதி எழுதியிருந்தால் எப்படியாக சென்று பிழைத்துக் கொள்ளுங்களடா அப்படி இல்லை என்றால் அந்த நீரிலே மூழ்கி உயிரை விட்டு விடுகிறார் ராஜா சித்திரப்பாலா செல்வகுமாரா செல்வமே
யாரு